சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ளார நல்ல மெது மெதுன்னு இருக்கக்கூடிய உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து வடை செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் வெள்ளை உளுந்து 150 கிராம் இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறி இருக்கு. உளுந்து நல்லா ஊறலைன்னா வடை நல்லா வராது. ஸோ நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. உளுந்தை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. உளுந்துக்கு தண்ணி சேர்த்து அரைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வடை நல்லா வரும். இப்போ உளுந்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இந்த பிடிக்கிற பதம் போயிடக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது அப்படி குழன்னு ஆகிடும். அங்கங்கே கொஞ்சம் திட்டாக தென்படுது. ஸோ இன்னும் நல்லா ஃபைனாக அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அரைச்ச உளுந்து மாவை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 5 நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோடாப்பு 1/4 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்திட்டு இந்த மாவோட நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடிச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. அப்போ தான் வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், வடை சுட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வடை மாவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் வடை மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டினா உருட்டை வரும். கையை தண்ணியில் நினைக்கலைன்னா இந்த மாதிரி உருட்டை வராது, எல்லாமே கையிலேயே ஒட்டிக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு மிடில் ஒரே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. உள்ளார சேர்த்துருங்க. தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் கையில் நினச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அழகாக உருட்டை வரும். உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹோல் வரும். உள்ளார அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான். கையில் ஒட்டாமல் எண்ணெயில் விழுந்துடும். மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் நீங்கள் உள்ளார சேர்த்த உடனே இந்த மாதிரி எலும்பி வரும். இப்போ லைட்டாக ஒரு தடவை திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் 2 சைடும் ஒரே மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி வடையை திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா மெரூன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பபிள்ஸ் கூட நிறைய அடங்கியிருக்கு. எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய வடை ரெடி. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே போலவே எல்லா வடையும் சுற்றி எடுத்துக்கோங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளார நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. ஏன்னா தான் நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சட்னி சாம்பார் காம்பினேஷனாக இருந்தாலும் இந்த வடையை வச்சா தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.